டெல்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முகுந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகத்திலிருந்து கட்டணமின்றி பாடநூல்கள் வழங்கப்படாது என்று தெரிவித்திருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பள்ளிகள் இருக்கு, எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க, என்ன பாதிப்பு ஏற்பட்டு? டெல்லியில 7 பள்ளி இருக்கு, 7000 பேர் படிக்கிறாங்க. ஹலோ, தொடருங்க சார். ஸ்கூல் 7000 பேர் படிக்கிறாங்க. தமிழ் மாணவர்கள் இந்த நாட்டு வடக்கிட்ட இந்த ஊரை சேர்ந்தவங்களும் படிக்கிறாங்க. இவங்களுக்கு நீண்ட காலமா தமிழ்நாடு அரசு தமிழ் புத்தகங்கள் இலவசமா கொடுத்து வந்தது. இந்த ஆண்டு உங்களுக்கு வழக்கம் போல கொடுத்துருக்காங்களா? என்ன சார் சொல்லியிருக்காங்க அணுகிறப்ப? இந்த ஆண்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிதி நெருக்கடினால பணம் கட்டி வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனா தமிழ்நாடு அரசு எல்லா தமிழ்ச்சங்கத்துக்கும் நிதி உதவி கொடுக்குது. டெல்லி தமிழ்ச்சங்கம், சண்டிகர் தமிழ்ச்சங்கம், நவி மும்பை தமிழ்ச்சங்கம், எல்லா தமிழ்ச்சங்கத்துக்கும் தனிப்பட்ட கட்டிட வளர்ச்சிக்காக நிதி உதவி, அதில் ஒரிசா தமிழ்ச்சங்கம் எல்லாத்துக்கும் நிதி உதவி அளிக்கிறாங்க. ஆனா இந்த புத்தகத்துக்கு இந்த வருஷம் முதல்வர் பார்வைக்கு போயிட்டான்னு தெரியல, முதல்வர் தலையிட்டு இந்த புத்தகத்தை இலவசமா கொடுக்கறதுக்கு உங்க முன்ன உதவி பண்ணுங்க சார். சார், நம்ம டெல்லியில் இருக்கிற 7 பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் அங்க எல்லா தரப்பு மாணவர்களும் படிக்கிறார்களா? எல்லாராலையும் பணம் கொடுத்து புத்தகத்தை வாங்கிட முடியுமா? அவர்களுக்கு கட்டணமின்றி கொடுக்க வேண்டிய தேவை எந்த அளவுக்கு இருக்காங்க? வீட்டுக்கு வேலை பார்க்குறவங்க, கட்டிட வேலை பார்க்குறவங்க, கார் ஓட்டுறவங்க, கார் துடைக்கிறவங்க, இது மாதிரி ஏழை மாணாக்களும் நிறைய இருக்காங்க. இப்போ முதல்வருடைய தனிப்பிரிவையும் வேறு ஒரு தமிழ் சங்கத்திலேருந்து பேசுகிறப்ப நாங்கள் முதல்வர் தனிப்பிரிவையும் அணுகணும், அயலக தமிழர் நல்வாழ்வுத்துறையும் நாங்கள் அணுகணும், ஆனால் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல, நீங்கள் காசு கொடுத்து தான் கட்டணத்தை செலுத்தி தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்களா உறுதியாக? தெரியல சார். முதல்வர் தலையிட்டு இதை எப்போதும் போல டெல்லி, பம்பாய், மற்ற வெளி மாநிலங்களுக்கு தமிழ் புத்தகத்தை இலவசமாக கொடுக்கறதுக்கு இதுவாகணும் சார். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நிதி நெருக்கடியின் காரணமாக நிதி பற்றாக்குறையினால வெளி மாநிலங்களுக்கு கட்டணமின்றி பாடநூல்கள் கொடுக்க இயலாது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கதா சொல்றாங்க, சரியா? இல்லை, இது என்ன போக்குனே தெரியல. இப்போ அயலக அணிகள் எல்லாம் அமைத்து ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்காக நாங்கள் சேவை செய்ய போகிறோம் என்று சொன்ன திமுக அரசு இந்தியாவில் உள்ள தமிழ்ச்சங்கங்கள் வாயிலாக நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு தமிழ் பாடநூலை 10 புத்தகங்கள் மட்டும்தான் இலவசமாக தருவோம், மீதியை நீங்கள் கட்டணம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்வது, அதிலும் ஒரு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது, பணப்பற்றாக்குறை இருப்பதாக கூறுவது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. எவ்வளவு ஆக போகுது? மீறி போனா ஒரு தலா 20 லட்சம் போட்டா கூட நீங்க 2 கோடி அல்லது 3 கோடி தான் ஆகும். இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செலவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கோடிக்கு பக்கமா அரசியல் ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் செய்யறாங்க. அப்போ கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, எந்தவித காரணத்தை கொண்டும் கல்வி விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க, பேசுறாரு. ஆனா கல்விக்கு தேவையான பாடநூல்களை தருவதில் பணப்பற்றாக்குறையை காரணம் காட்டுவது. அப்ப என்னன்னா, கல்விக்கே பணம் தர முடியல, அரசு ஊழியர்களுக்கு பணம் தர முடியல, செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எல்லாமே பணப்பற்றாக்குறை அப்படின்னா அப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இது எத்தகைய விளைவை தேர்தலுக்கு முன்பாக ஏற்படுத்த போகும்? குறிப்பாக பணப்பற்றாக்குறை என்பது எப்படி இருக்கும்? மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அல்லது வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பண பற்றாக்குறை மற்றும் இந்த கடன்களை எல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க, மக்கள் மீது சுமத்தாமல் எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறாங்க ஒரு செயல் திட்டம் தேவைப்படுது. எல்லாமே தேர்தல்ங்கிற பரபரப்பை நோக்கி போயிட்டு இருக்காங்களே தவிர இந்த பொருளாதார பூதம் ஒன்று பெருசாகிட்டே இருக்கிறத, கடன் பூதம் ஒன்றும் அதே போல இந்த பற்றாக்குறை பூதம் பெருசாகி கொண்டே இருக்கிறது யாரும் கவனத்தில் கொள்ளாமல் இருக்காங்கிறது அப்படிங்கிறதான் கவலை தரக்கூடிய ஒன்று. அரசியல் கட்சிகளாக இதை முன்னெடுத்து சொல்லுவாங்களான்னு தெரியல. இப்போ புத்தகம் கொடுக்கலை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒன்று இவர்கள் தமிழ் வாழ்க என்று சொல்வது வெறும் வார்த்தை மட்டும்தான் இருக்கே தவிர செயல் இல்லை அப்படிங்கிறது காண்பிக்குது. அதே போல தமிழ்ச்சங்கங்கள் வாயிலாக பள்ளிக்கூடங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்கிற அந்த எண்ணப்போக்கம் இவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உணர்த்துது மகேஷ். தமிழ்ச்சங்க நிர்வாகிகிட்ட பேசுகிறப்ப நாங்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு அணுகணும், அங்கே போய் எங்களுக்கு பலன் இல்லை, அதை தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு போயும் தீர்வு கிடைக்கலன்னா முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லணும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்கா இல்லை போகாமலே அப்படி சொல்கிறாங்களா? என்ன எனக்கு புரியலை அது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாகவே வந்திருக்கு. இப்போ இங்கே நீங்களும் நேரலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி நிச்சயமா கவனிக்காம இருக்க மாட்டாங்க. அது ஏன்னா எல்லா பத்திரிகை ஊடக செய்திகளை எல்லாம் கவனித்து கொண்டு போய் ஒரு பிரிவே உண்டு. அந்த பிரிவு வந்து நிச்சயமாக அது வந்து பல்வேறு துறைகள் வாயிலாக முதலமைச்சரோ அல்லது தொடர்புடைய உயர் அதிகாரிகள் வரைக்கும் கொண்டு போவாங்களே. அப்ப அமைச்சர் வரைக்கும் கூட அது போகலாம். ஆனால் ஏன் இன்னும் அதுக்கு வந்து பதில் கிடைக்கல அப்படிங்கிறதான் தெரியல. தமிழ்ச்சங்கங்களை பொறுத்தவரையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது வந்து நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் தான் செய்யணும். அப்போ அவரிடம் நம்ம கேட்டு பெறுவோம். நாங்கள் இதே தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நூலகத்துக்கு வந்து இப்போ புத்தகங்கள் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் கொள்முதல் செய்வதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு 10 புத்தகங்கள் தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னதுனால பதிப்பாளர்கள் எல்லாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. ஏராளமான புகழ்பெற்ற 1970-75 பதிப்புத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க. இந்த பதிப்பகம் அச்சு என்பதே காணாமல் போய்விடும் என்னும் அளவுக்கு இருக்கு. அப்போ நூலக கொள்முதலையும் கல்வி அறிவு சார்ந்த அதற்கு முக்கியத்துவம் தரதில்லை. இது போன்று தமிழ் வழி தமிழ்ச்சங்கங்கள் வாயிலான பல பள்ளிக்கூடங்களுக்கு பாட புத்தகங்களும் இலவசமாக தருவதில்லை, பணப்பற்றாக்குறை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அதே வேளை மாத உரிமை தொகை என்று 1000 ரூபாய், மாணவருக்கு 1000 ரூபாய், அப்புறம் வந்து இன்னொரு 1000 ரூபாய் என்று இலவசங்களை அள்ளித்தர முடிகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம இது பெரிய முரணாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். மகேஷ், நன்றி விஸ்வா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு கல்வியாளர் முனைவர் காயத்ரி இணைந்திருக்காங்க. வெளிமாநிலங்களில் உள்ள மாணவர்களுக்கு கட்டணம் கொடுத்தால் பாட புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு அரசு எடுத்திருக்கு. அது சரியா? கழுத தேஞ்சு கட்டரும்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லலாம், எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழை நாங்கள் காக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வந்து தமிழ் புத்தகத்திற்கு காசு அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. நீங்க கடந்த காலத்துல யோசிச்சீங்க அப்படின்னா, இது கூட ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல குஜராத்ல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்தை, தமிழ் பள்ளிக்கூடத்தை மூடணும் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து தமிழருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அந்த கவர்மெண்ட் வந்து கவனிக்கவே இல்லை, முந்தின தமிழகத்துல இருந்த கவர்மெண்ட் வந்து கவனிக்கவே இல்லை அப்படிலாம் பேசினாங்க. இப்ப ரீசெண்டா நீங்க ஒரு லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆந்திராவோட பார்டர்ல உள்ள இடங்கள்ல வந்து 3வது மொழியாக தமிழை பயிற்றுவிப்பதற்காக ரோஜா அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்திச்சு தமிழ் புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து அந்த ஊருக்கு போயறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் போயிருச்சு அப்படின்னு ஒரு விளம்பரம், அவ்வளவு பெரிய விளம்பரம் நீங்க பாத்தீங்கன்னா 2 நாள் அது வந்து எல்லா சேனல்லயும் வந்துருச்சு. அதாவது தமிழ் புத்தகத்தை வந்து நம்ம ஆந்திராவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி முழுக்க விளம்பர யுக்தி இப்படியாகவே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அது கடைசியில தமிழக புத்தகத்துக்கு வந்து காசு கொடுத்து வாங்கணும். ஏன்னா நம்ம இங்க வந்து இருமொழி கொள்கைன்னு சொல்றோம், ஆனால் எல்லா மாநிலங்களிலும் 3 மொழி இருக்குது. அங்க இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் தமிழ் படிப்பதற்கு அவர்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். எந்த மாநிலத்திலுமே அவர்களுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா 3வது மொழி வேண்டாம் அப்படின்னோ, இது திணிப்பு அப்படின்னோ தமிழகத்தை தவிர வேற எங்கேயுமே அதை சொல்லல. ஆனால் அந்த தமிழுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லா மாநிலங்களிலும் இது ஒரு வேலை செஞ்சாங்க, அது தமிழ் பாடகம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எத்தனை பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்துட்டு போற வேலை. இன்னைக்கு இது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? தமிழ் புத்தகம் கிடைக்காதுமா, அதனால தமிழுக்கு பதிலா வேற ஒரு லாங்குவேஜை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்க தான் தமிழை காப்பதற்காக போராடக்கூடியவங்க. செம்மொழி பூங்காவும் கலைஞர் பேர்ல நூலகமும் திறந்துட்டா தமிழ் வளர்ந்துரும் அப்படின்னு எண்ணி வரைக்கும் இந்த எண்ணம் இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் இவர்கள் இந்த நடவடிக்கையை மாற்றவே மாட்டாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு இருக்கை கூட வெளியிடங்கள்ல வைக்காதவங்க இவங்க. அமெரிக்கால ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு எத்தனை பேர் கேட்டாங்கன்றதும், எத்தனை முறை தமிழகத்துல அதுக்கு தீர்மானம் போட்டாங்கன்றதும் நாம யாருமே மறக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பாரதி பேர்ல நம்ம ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில வச்சாங்க. அது பொறுக்க முடியாம அங்க இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருந்த பாரதியார் வீட்டுக்கு முன்னாடி போய் பெயிண்ட் அடிச்சுட்டு நாங்க செஞ்சுட்டோம் நாங்க. அதே இது எட்டயபுரத்துல அவர் வீட்டு கூரை இடிஞ்சு விழுந்துருது, இன்னி வரைக்கும் சரி பண்ணல. இதுதான் இவர்கள் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் பிற இடங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசுபவர்களுக்கும் காட்டக்கூடிய அக்கறை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
நன்றி மேடம், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.